சிலுவை சிலுவை நினைப்பூட்டு 3 மலைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். சிலுவை நினைப்பூட்டுகிற 3 மலைகள். 3 மலையில் ஒன்று முதலில் மோரியா மலை, இன்னொன்று கர்மேல் மலை, மூன்றாவது கொல்கதா மலை, அதாவது கல்வாரி மலை. இந்த முதல்ல மோரியா மலை அப்படின்னாக்கா கர்த்தர் என் குரு, லார்ட் இஸ் மை டீச்சர். அதனுடைய பொருள் என்னன்னா கர்த்தர் என்னுடைய குருவானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவது மலை அது கர்மேல் மலை. அது கர்த்தரின் தோட்டம், த கார்டன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்வதாக அதனுடைய பொருள். மூன்றாவது கல்லறை தோட்டம், தோட்டத்தில் கல்லறை என்று சொல்லுகிறோமே, கொல்கதா, அது மண்டை ஓட்டின் மலை. முதலாவது மலை விசுவாசத்தின் மலை, தேவாலயம் அங்கே தான் கட்டப்பட்டது, அது விசுவாசத்தின் மலை. இரண்டாவது கர்மேல் மலை, எலியா தீர்க்கதரிசி பலி கொடுத்து சவால் விட்டு அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவர் அங்கே நிர்மூலமாக்கினாரே, அந்த மலை, அது விசுவாசத்தால் எதிர்த்த மலை, அங்கே அது இப்படி நடந்தது. மூன்றாவது மலை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற மலை, அதான் கொல்கதா மலை. சிலுவை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த கொல்கதா மலையிலே நமக்காக மரித்தாரே, அந்த கொல்கதா மலை, அது ரட்சிப்பின் மலை, விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்ட மலை. இந்த 3 மலைகளிலே முதல் மலை மோரியா மலை. அந்த மோரியா மலையில் ஆபிரகாம் ஒப்பனையாக, அதாவது கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பனையாக நாம் பார்க்கிறோமே, அந்த ஈசாக்கை பலி கொடுத்த மலை. பலி கொடுக்க எடுத்து சென்ற போது அங்கே எல்லாமே இருந்தது. என்ன இருந்தது? கத்தி இருந்தது, கட்டைகள் இருந்தது, நெருப்பு இருந்தது, ஆடு இல்லை. கர்த்தர் அந்த ஆட்டை பார்த்து கொண்டார். ரெண்டாவது மலை கர்மேல் மலை. கர்மேல் மலையில் எலியா தீர்க்கதரிசி, அங்கே கட்டைகள் இருந்தது, மிருகம் இருந்தது, ஆனால் நெருப்பு இல்லை. அக்கினி பட்சித்து போட்டதுன்னு சொல்கிற மாதிரி அங்கே அக்கினியை கர்த்தர் கொண்டு வந்தார். மூன்றாவது மலை கொல்கதா மலை, அதிலே எல்லாமே அவர்தான். சிலுவையாகிய கட்டை இருந்தது, ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் மூலமாக நாம் ரட்சிப்பு என்னும் ஒரு மிகப்பெரிய அக்கினியை பெற்றுக்கொள்கிறோம். அங்கே அக்கினியும் அவர், ஆட்டுக்குட்டியும் அவர், கட்டையும் அவர், பலிபீடமும் அவர், பலியும் அவர், எல்லாமே அவர்தான். அதான் அது பலியே பலியானது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பலியே பலியானது, அவியாய் அவியுமாகி, அருக்கமாய் பெருக்கமாகி, பாவியர் பாவம் தீர்க்க பரமனே பிரம்மனாகி என்று நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? அவி என்றால் பலி, பலியே பலியானது. அந்த பலியை ஏற்படுத்துவதற்கு அவர் மனிதகுமாரனாக இங்கே உலகத்திற்கு வந்தார், அவதரித்தார், பரமனே பிரம்மனாகி. அது நமக்கு, நம் ரட்சிப்பிற்கு, நம் பாவ மன்னிப்பிற்கு இந்த சிலுவை நமக்கு அநேக காரியங்களை நினைப்பூட்டுகிறது. நாம் அதை சிந்திக்கிறோமா, அல்லது இது முடிந்து வரப்போகிற பண்டிகையின் கொண்டாட்டங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோமா என்பது கேள்வி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.